நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வாஸ்து பிளஸ் நியூமராலஜி ப்ரொனாலஜி சம்பந்தமான கருத்துக்கள். நம்ம எவ்வளவுதான் வீடுகள் கட்டப்பட்டாலும் நிறைய பலவிதமான பொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம். அதுல எந்தெந்த நம்பர்ல பிறந்தவர்களுக்கு எந்தெந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தப்பட்டால் யோகம் இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வீடு கட்டினேன், வாஸ்து பிரகாரம் தான் நான் வீடு கட்டினேன், பட் அந்த வீட்டுக்கு போயிட்டு ப்ராப்ளம் பிரச்சனை மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருக்கும். இப்ப உதாரணமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தால் கட்டிய வீடை வாங்கப்பட்டால் யோகம் அதிகம். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மேல் உள்ள சொத்தை வாங்கப்பட்டால் அவர்களுக்கு யோகம் ஜாஸ்தி. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்க குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு அருகாமையில் வீடுகள் வாங்கலாம், அல்லது பெரிய அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஒரு இது வாங்கலாம். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களை நம்ம வாங்கி வீடு கட்டப்பட்டால் யோகம் உண்டு. அதே மாதிரி 5ஆம் எண்ணில் 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு சிமெண்ட்ல, அதாவது ஹாலோ பிளாக்ஸ்ல கட்டப்பட்ட வீடுகள், கூடவே நினைக்கிறேன் கீழே மார்பிள் லேயிங் போட்ட வீடுகள் கட்டப்பட்டால் யோகம் ஜாஸ்தி. அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 7ஆம் எண்ணில் ஒருத்தர் வீடு கட்டுறாரு, 7ஆம் நம்பர்ல பிறந்தவர். அவர் ஒரே சூளையில ஒட்டுக்கா 10 லோடு 20 லோடு கல்லை ஆர்டர் பண்ணக்கூடாது. ஒரு சூளையில 2 லோடு, இன்னொரு சூளையில ரெட் பிரிக்ஸ் 2 லோடு, இன்னொரு சூளையில ரெட் பிரிக்ஸ் 2 லோடு, இப்படி ஒரு ஸ்கேட்டர்டா பொருளை வாங்கப்பட்டு வீடை கட்டப்பட்டால் யோகம் அதிகம். அதே மாதிரி 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தால் ஒரு இடைஞ்ச வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல கட்டுறது, அல்லது கருங்கல்லால் இவர்கள் கட்டப்பட்டால் இவர்களுக்கு யோகம் ஜாஸ்தி. அதுவும் கருங்கல்ல கூட கலர் இருக்க மாதிரி, கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், கொஞ்சம் கிரே கலர் இருக்கும், இல்ல கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும், இந்த மாதிரி கலந்தது. 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தால் கேட்டீங்கன்னா, நல்லா ஃபுல்லா கருங்கல் ஸ்ட்ராங், நல்லா ஷார்ப்பா இருக்கிற கருங்கல்ல கட்டுறது யோகம் ஜாஸ்தி. 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தால் கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு ஃபுல்லா கல்லு கருங்கல்லே கட்டப்பட வேண்டும், அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு இருக்கிற மாதிரி என்னன்னு இவருக்கு வாங்கப்பட்டாலும் யோகம் ஜாஸ்தி. அதே மாதிரி 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களா இருந்தால் எனக்கு ரெட் பிரிக்ஸ்ல கட்டப்பட வேண்டும். கூடவே என்னன்னு ஏதோ ஒரு ரூமாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வால் பேனலிங், உட்டல் பேனலிங் போட மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு யோகங்கள் ஜாஸ்தி. என்னதான் வாஸ்து முறைப்படி வீடுகள் பிளான் போட்டால் கூட இது மாதிரி பொருட்களும் இவர்கள் பயன்படுத்தப்பட்டால் இவர்களுக்கு யோகங்கள் ஜாஸ்தி. சார் எங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கு, இன்னும் நிறைய எங்களுக்கு கருத்துக்கள் வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணால் கீழே பாருங்க, எங்களோட அப்பாயின்மெண்ட் நம்பர் ஓடிட்டு இருக்கு, அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணுங்க. கண்டிப்பா we will guide you and help you. எங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.goldtime27.com இருக்கு, அதை லாக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் என்னன்னா யூடியூப்ல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கருத்துக்கள் போட்டிருக்கோம். நிறைய பேர் என்னன்னு கேட்டா அப்ராட்ல இருந்து என்னன்னு கேட்டா டைரக்டா உங்ககிட்ட பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எங்க கம்பெனிக்கு லோகோ வேணும், எங்க கம்பெனிக்கு என்னன்னா பேர் எந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கணும், எழுத்து குண்டா இருக்கணுமா, ஸ்லிம்மா இருக்கணுமா, லெஃப்ட் சைட் சாஞ்சா ரைட் சைட் சாஞ்சா, என்ன கலர் கொடுக்கணும், அந்த லெட்டர் பேர்ல என்ன மாதிரி வாட்டர் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. அது வேணும்னாலும் நீங்க எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா என்னன்னு we will help you and guide you. மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். நன்றி. என் பேர் கலைச்செல்வி, நான் ஊட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் மகாஸ்ரீராஜன் சார் ப்ரோக்ராமை ரெகுலராக பார்ப்பேன் டிவியில். அதனால என் பையனுக்காக நான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் 2008 அவர் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் அப்போ முடியல, 2009 தான் அவர் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது அவர் பேர் மாற்றினா குழந்தைக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். இப்போ பேர் மாற்றி 3 years ஆச்சு. என் குழந்தை பார்த்திங்கன்னா சளி கோல்டுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ அவர் பேர் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பையனுக்கு சார்கிட்ட பார்த்தா நல்லா ஆகும்னு நான் நம்பிக்கையோடு வந்தேன். அது மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க, உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி தருவார், நல்லதே நடக்கும். Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7.